வணக்கம். நாங்கள் இன்றைக்கு சமகால அரசியல் பற்றி போராளி இளங்கோ அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம் இளங்கோ. வணக்கம்க்கா. வணக்கம், வணக்கம். தொடர்ந்து சமகால அரசியல் பற்றிய உங்களோட அவதானங்கள், உங்களோட கருத்துக்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டு வர்றீங்க. அந்த வகையில நாங்கள் பார்த்தோம்னால் அண்மையில இலங்கை ஜனாதிபதி அமெரிக்கா போயிருந்தார். ஐக்கிய நாடு சபையில 80வது அவர் பேசியிருந்தவர். அந்த பேச்சின் மைய பொருளா நாங்க பார்த்தோம்னு சொன்னால் பிரதானமான 2 விடயங்கள் வலியுறுத்தி கூறியிருந்தவர். அதாவது ஒன்று, உலகத்துல உள்ள போதை வஸ்து கடத்தல்கள் அதன் பாதிப்புகள்ல இருந்து உலகத்தை மீட்டெடுக்கொண்டு ஒரு கருத்து. மற்றது உலகத்துல நிலவுகின்ற பெரிய பிரச்சனையான பட்டினிய நாங்கள் இல்லாமல் செய்து ஒரு அமைதியான உலகத்தை உருவாக்கி இளைய சந்ததிக்கு அந்த அமைதியான உலகத்தை கொடுப்போம் கருத்துப்பட சொல்லியிருந்தார். அதாவது இப்ப நாங்கள் 30 வருடம் எங்களோட இனம் போராடி இருக்குது, அதெல்லாம் அரசுக்கு எதிராக நாங்க போராடி இருக்கிறோம். ஆனால் அது பற்றி எந்த வகையான கருத்துக்களோ எதுவுமே இல்லாமல் பொதுவாக இப்ப இலங்கை அரசாங்கம் உலகத்தோட கைகோர்த்து உலகத்தை மீட்கிற ஒரு பணியில ஈடுபட்டது போல ஒரு பார்வைய ஜனாதிபதி அந்த உரை காட்டுது. இந்த செய்தி தமிழர்களுக்கு என்னத்தை சொல்ல வருது? நீங்கள் அதை எப்படி புரிஞ்சு கொள்றீங்க? நான் எப்படி நாங்கள் நாட்டில இருந்து நாங்கள் எங்களோட தேசிய தலைமையோடையும் எங்களோட மாவீரர்களோட நாங்கள் இருந்த காலங்களில் நாங்கள் அந்த மண்ணில் வந்து எங்களோட தேசிய தலைவர் வந்து அந்த மண்ணில் வடக்கு கிழக்கு சார்ந்த எங்களோட பூர்வீக அந்த மண்ணில் வந்து நாங்கள் வந்து சுயமாக வாழக்கூடிய வகையில் எங்களோட வாழ்வாதார நிலப்பாடுகள் எல்லாமே அங்கே உருவாக்கப்பட்டு நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வாழ்ந்த. நாங்கள் அதில் சிங்கள மக்களால் அந்த நேரம் சிங்கள அரசுகளால் எங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட பொருளாதார தடைகள், ஒரு பெனடோலுக்கு கூட நாங்கள் போல கஷ்டப்பட்டுனாங்களே. ஏன்டா அந்த அளவுக்கு நாங்கள் அவ்வளவு கஷ்டங்கள் இருந்தும் நாங்கள் அந்த மண்ணில் தன்னிறைவாக வாழக்கூடிய எல்லா வளங்களும் எங்களுக்கு எங்கட மண்ணில் இருக்குது. ஆனால் வேறு உலகத்தை பற்றி பேசுறதுக்கு முதல் எங்கட மண்ணுக்குள்ள இருக்கிற அந்த அங்குள்ள விவசாயிகள், அங்குள்ள மக்களுடைய பிரச்சனை. எங்கட மண் 2 இப்ப வடக்கு கிழக்கு எடுத்துக்கொண்டால் இலங்கைக்கு தேவையான அளவு உணவை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வளமுள்ள மண் பகுதி. கடலும் சரி, வளங்கள் மண் வளமும் சரி, எல்லாமே எங்களுக்கு தாராளமா எங்களோட மக்களுக்கு அங்குள்ள இலங்கை அவர்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் உணவு கொடுக்கக்கூடிய வளம் எங்களோட மண்ணிலே இருக்குது. ஆனால் அங்க இப்பயும் இவர்கள் தக்காளியையும் வெங்காயத்தையும் வெளிநாட்டிலிருந்து தான் இறக்குமதி செய்கிறார்கள். முட்டையை கூட வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்கிறார்கள். செய்து கொண்டு நாங்கள் உலகத்துக்கு உணவு கொடுப்போம் என்று சொல்றது பெரியான கவலையாகவும் இருக்கு, சரியான நகைச்சுவையாகவும் இருக்குது. இது வந்து என்ன அது சரியா என்னன்னா அந்த மண்ணில் உள்ள வளங்களை சரியான முறையில் அதாவது பங்கிட்டு கொள்ளாத வகையில் முதல்ல எங்கட தமிழ் தேசத்துல உள்ள எங்கட தேசத்தை வந்து அவையில் அபகரிச்சு கொண்டு அந்த தேசத்துல ஆயிரக்கணக்கான இராணுவ சிப்பாய்களை நிறுத்தி எங்கட மண்கள், எங்கட விவசாயத்தை வளங்கள், அந்த மண் வளங்கள் எல்லாத்தையுமே தாங்கள் அபகரிச்சு கொண்டு தாங்கள் உலகுக்கு உணவு கொடுப்போம்னு சொல்றேன். ஆனா தற்பொழுது இலங்கை அரசு எல்லா பழைய சட்டத்தையே வெயிலும் அப்படியே அமல்படுத்தி கொண்டு போயிடும். புது சட்டங்கள் எதுவும் வெயில் உருவாக்கல, அந்த பழைய சட்டத்திலே தான் வெயிலும் போயிடும். அப்ப அந்த பழைய சட்டம் என்று சொல்லிக்க அது வந்து பழைய சிங்கள அரசுகள் எப்படி எல்லா அரசுகளும் சுதந்திரத்துக்கு பிறகு எல்லா அரசுகளும் அப்படி இருந்துச்சோ அதே முறையில தான் மேலும் அந்த நாட்டை கையாளினோம். அந்த மக்களோட இதுகள், எங்கட பிரச்சனைகள், தமிழர்கிட்ட பிரச்சனைகளை வந்து எந்த இடத்துலையும் வேல் வந்து ஒரு நேர்மையான முறையில தமிழர்களுக்கு அவர்கள் விடுதலை சார்ந்து போராடினார்கள். அவர்கள் இந்த மண்ணு நாங்களும் ஒரு எங்கட இனத்தை அவையில் சிங்கள இனத்துல உள்ள குறைபாடுகள், சிங்கள அரசுல உள்ள குறைபாடுகள், சிங்கள மக்களுக்கு ஜனநாயக ரீதியாக அந்த மக்கள் வந்து ஒரு எல்லாரும் சரிசமமான வாழ்க்கை முறை இல்லை, உயர்வு தாழ்வு என்ற பிரச்சனை இருக்குன்னு சொல்லித்தான் அவையல்ந்த தலைவர் ரோகண விஜயவீர அந்த போராட்டத்தை அடுத்து 2 தரம் அவையில் அந்த போராட்டத்தில் முயற்சி செய்து தோல்வி அடைஞ்சவர். அந்த தோல்விக்கும் இந்தியா என்ற பெரிய பக்கத்தில் இருந்த பெரிய வல்லரசு தான் இலங்கை அரசாங்கம் உதவி செய்து அந்த போராட்டத்தில் அவையிலும் தோல்வி அடைஞ்சவர். ஆனால் தோல்வி அடைஞ்ச பிறகும் இவையில் இப்போ ஜனநாயகம் என்ற போர்வைக்குள்ள வந்துட்டு அந்த மக்களோட நாங்கள் இந்த இலங்கைக்குள்ள நாங்கள் ஜனநாயக ரீதியாக போராடி ஜனநாயக ரீதியாக வந்ததுக்கு பிறகும் இவையில் வந்து இன்னொரு இனம், அந்த மண்ணுக்கு பூர்வீக ரீதியா அந்த மண்ணுக்கு சொந்தமான இன்னொரு இனத்தை வந்து அந்த இனத்தின் போராட்டத்தை வந்து நசுக்குல பெரும் பங்கு வகிச்சவை இந்த கட்சிக்காரர். ஆனால் அப்படி இருந்து கொண்டு அந்த மண்ணையும் அந்த வளத்தையும் இன்றும் அந்த மக்கள் சரியாக அந்த சொந்த மக்கள், அந்த தமிழ் மக்கள், வடகிழக்கு சார்ந்த எங்கிற மக்கள் வந்து அந்த மண்ணை வந்து அந்த மண்ணில் உள்ள வளத்தை அனுபவிக்க விடுவினம் இல்லை. அந்த வளத்தையும் அவையில் வச்சிருக்கணும். அதுக்குள்ள 1000 விதமான தடைகளை போட்டு வச்சிருக்கணும். விவசாய பொருட்கள் விவசாயம் என்று செய்யறதுக்கு வந்து உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் விவசாயம் செய்யறவைக்கு வந்து ஒரு தள்ளுபடி இருக்கு. தள்ளுபடி என்று சொன்னால் அந்த விவசாய பொருட்கள் மற்ற உதிரிப்பாகங்களை இறக்குறதுக்கும் சரி,
அதுக்கான இயந்திரங்களை இறக்கி அந்த விவசாயத்தை சரியான முறையில் அந்த மக்கள் லாபம் ஈட்டுறதுக்கும் சரி, உலகம் முழுக்க அந்த வேலை இதுகள் எல்லாம். ஆனால் இலங்கையில் அதுக்கும் தடை தான். பொருளாதார உதாரணத்துக்கு ஒரு இயந்திரத்துக்கு இறக்கணும் வெளிநாட்டில் இருந்துச்சுன்னா அதுக்கும் தடை, இல்லை அதுக்கு வரி கட்டணும். சரியான ஒரு பிட்டியோர் பொருளாதாரம் இருக்கிறார்கள் மட்டும் பண்ணிவிட குறிப்பிட்ட ஒரு விவசாயம் என்ற வேலையை செய்யலாம். ஈழ மக்கள் அண்டநாடு மக்கள் முந்தி நாங்கள் எங்களோட தலைமை இருக்கக்குள்ள காலேக்கர் காணிருந்தா காணும் ஒரு 2 குடும்பம் வாழ்ந்துற அளவுக்கு வாய்ப்புகள் இருந்தது. நாங்கள் அதிலேயே விவசாயம் செய்து கொள்வோம், அதிலேயே எல்லாம் இருந்து கொள்வோம். அந்த நேரத்தில் அந்த போராட்டம் உச்சகட்டத்தில் இருந்தது. நாங்கள் எவ்வளோ எங்களுக்கு முருக்கங்கீரையும் வெளியில் இருக்க பொருட்களை கொண்டே அன்று மதியம் சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு வளமான ஒரு தேசமாக எங்களை வச்சிருந்தது. ஏன்னா தண்ணீரவா நாங்கள் வாழணும், தண்ணீரவா அந்த மண்ணில் வளரணும். ஆனால் வேறு உலகத்துக்கும் சாப்பாடு கொடுப்போம்னு சொல்கிறார், போதைப் பொருளாக இல்லாமாக்குவோம்னு சொல்கிறார். ஆனால் அந்த மண்ணில் உள்ள வளங்களை நாங்கள் பயன்படுத்தணும். அந்த மண்ணில் உள்ள வளங்கள் உலகத்துக்கும் பயன்பெறணும். அந்த மண்ணில் வாழ்கிற 2 இனங்களும் நிம்மதியாக வாழணும். சண்ட காலமாக இந்த யுத்தத்தை எங்களை தேசிய தலைமையும் கொண்டிருந்தது. அதே நேரத்தில் இலங்கையில் உள்ள எல்லா தமிழ் மக்களும், வடக்கு கிழக்கு சார்ந்த எல்லா தமிழர்களும் ஒரு கட்டத்துக்கு பிறகு சிங்கள அரசாங்கத்தின் கொடுமைகள் தாங்க முடியாமல் தான் யுத்தம் ஒன்றே ஆரம்பித்தது அங்கே. ஆனால் அந்த யுத்தத்தை ஆரம்பித்து 30 வருஷம் 40 வருஷம் யுத்தம் நடந்து அதில் இவ்வளோ கொடூரங்கள் இவ்வளவு பிரச்சனைகள் எத்தனையோ துன்பங்களை பார்த்துன்னு சொல்லுகின்ற அவரும் சரி, அந்த ஜனாதிபதியும் சொல்லுகிறார். பல தடவை அந்த சிங்கள தமிழ் மக்கள்கிட்ட வேற யாழ்ப்பாணத்தில் சொல்லியிருந்தார், பல கூட்டங்களில் சொல்லியிருந்தார். யாழ்ப்பாண நூலகத்தை பல மற்ற எதிர்கட்சிகள் எப்படி வந்தவை, இந்த மாதிரி அழிச்சவை, எப்படி கொளுத்தினவை, அது எவ்வளோ பெரிய ஒரு அறிவு பொக்கிஷம். அந்த அறிவு பொக்கிஷத்தை எப்படியெல்லாம் சிங்கள அரசுகள், பழைய அரசுகள் தங்களுக்கு முதல் இருந்த அரசுகள் எப்படியெல்லாம் திட்டமிட்டு அந்த மக்களோட இதுகளை அழிச்சது, அந்த மக்களோட வளங்களை அழிச்சது, மக்களோட கல்வி வளத்தை அழிச்சது, மக்களோட பொருளாதாரத்தை அழிச்சதுன்னு அவர் அழகான வார்த்தைகள்ல சிங்களத்துல சொல்றாரு. கேட்டுக்கொண்டிருக்க எனக்கு கண் கலங்குது. அவ்வளவு அழகா கதைக்கிறார். ஆனால் அவையிலுடைய அரச செட்டப் என்ற அந்த வேலைத்திட்டத்துக்கு இருந்து அவையில் ஒருபோதும் இம்மி அளவும் ஏமாத்துன்ற வேலைத்திட்டம். அந்த ஏமாத்துறதுன்றது அழகான வார்த்தைகளை சொல்லி கவரா சொல்லி எங்களை மக்களுக்கு என்ன தேவையோ, எதை எங்களை மக்களை எதிர்பார்ப்பினமோ, எந்த சென்டிமெண்ட்டையும் எந்த ஆசைகளையும் எதிர்பார்ப்பினமோ அதை அப்படியே அழகா அந்த மக்கள்கிட்ட உளவியல் அறிஞ்சு கொண்டு அழகா சொல்றேன். அப்ப எங்களோட மக்கள் ஏங்கி போயிட்டு, ஏங்கி போனதுன்ற விளைவுதான் அந்த 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்தவை யாழ்ப்பாணத்துல. இந்த செப்டம்பர் 25, 26ஆம் தேதி ஜெனீவாவில் நடந்த திருக்குறள்ல இலங்கைக்கான அந்த காணாப்பொருளுக்கான அந்த விசாரணை வேண்டும் வந்திருந்தது. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கை தரப்பு அங்க கலந்து கொண்டத்துல அவர்கள்ட்ட கேட்கப்பட்ட அந்த கேள்விகளுக்கு அவர்கள் சரியாக பதிலளிக்காமல், நாங்கள் இப்போதுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், நாங்கள் அதை படிப்படியாக எல்லாத்தையும் செய்வோம் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்து அதில் தப்பி சென்றதாத்தான் அவையோட அந்த பேச்சுக்கள் இருந்தது. அதே சமயம் பார்த்தோம்னால் இந்த நிகழ்வுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னுக்கு அனுரகுமார திசாநாயக்கா அவர் தன்னுடைய இதுவரை காலமும் தான் சொல்லாத ஒரு கதையை, மறைத்து வைத்திருந்த கதையை சொல்லியிருப்பதாக சொல்லி அவர் மிகவும் உருக்கமாக தன்னுடைய சகோதரனை சுட்ட அந்த துப்பாக்கி சூடு அந்த காதுக்கு எப்படி கேட்டதுன்றதுல இருந்து தங்களுடைய ஜேவிபி உறுப்பினர்கள் எப்படி கொல்லப்பட்டார்கள், தங்களுடைய இனம் எப்படி அந்த அவலங்களை சந்தித்தது என்று சொல்லி இறுதியில் தமிழர்களும் அப்படியான அவலங்களை சந்தித்தது புரிந்து கொள்ளணும் என்று சொல்லி அதை கடந்து போயிருந்தார். அதை நீங்களும் பார்த்திருந்தீங்க. அந்த உரை, அந்த கதை, அந்த கதையின் பின்னணி எங்களுக்கு சொல்ல வர செய்தி என்ன? இந்த பின்னணி என்னன்னா, உளவியல் ரீதியா நாங்களும் உங்களை மாதிரியே துன்பப்பட்டிருக்கிறோம், நாங்களும் உங்களை மாதிரியே ஆயுத ரீதியில மற்ற பழைய அரசாங்கங்களால் சிங்கள மக்களும் நாங்களும் ஈவிரக்கம் என்று நாங்களும் உங்களை மாதிரியா, உங்களை எப்படி அழிச்சார்களோ, உங்களை எப்படி வெட்டினார்களோ, உங்களை எப்படி கொலை செய்தார்களோ, உங்களை எப்படி மறைமுகமாக இனப்படுகொலை செய்தார்களோ, அதே மாதிரி எங்களையும் அவர்கள் பாரபட்சம் இல்லாமல் சிங்கள மக்கள் ஆகிய எங்களையும், எங்களோட இளைஞர்களையும் அவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள், வெட்டி இருக்கிறார்கள். எங்களை அரசாங்கத்துக்கு எதிராக எந்த கருத்தை சொன்னாலும் அவர்கள் எங்களை அழிப்பார்கள், அழிச்சு இருக்கிறார்கள். நாங்களும் அதில் பாதிக்கப்பட்ட மக்கள் தான் அப்படி என்று சொல்லி அந்த கருத்தை சொல்ற அவர் அந்த கருத்தை மிக ஆழமா அவர் உணர்ந்து சொல்றார். ஆனா தமிழ் மக்களை புதாந்து செம்மணி செம்மணி எடுத்துக்கொள்ளலாம், செஞ்சோலை எடுத்துக்கொள்ளலாம், எத்தனையோ ஆயிரம் என்ன நவாலிப் சென்ட் பீட்டர்ஸ் எடுத்துக்கொள்ளலாம், நாகர்கோயில் எடுத்துக்கொள்ளலாம், அது மாதிரி புதுக்குடியிருப்பு எடுத்துக்கொள்ளலாம். எத்தனையோ இடங்களில் அவையில் அப்படி குண்டு போட்டவே, இப்படி அழிச்சவே, இந்த மாதிரி மேலால பாடசாலைகளுக்கு மேலால குண்டுகளை போட்டவே, அப்படியெல்லாம் அழிச்சவே. எங்களுக்கு உயிர் வாழ்றதுக்கு வேற மாற்று வழியே இல்லை. நாங்கள் ஆயுதம் ஏந்தினா தான் உயிர் வாழலாம் என்ற சூழல்ல தான் எங்களோட ஆயிரக்கணக்கான எங்களோட அக்கா மேரம் அண்ணன் மேரம் சகோதரர்களும் ஆயுதம் ஏந்தி அந்த மண்ணில் போராடக்கூடிய நிர்பந்தத்தை அந்த சிங்கள அரசுகள்லாம் உருவாக்கிது அந்த நேரத்துல. அதை அவரும் உணர்ற. ஆனா உணர்ந்து கொண்டும் அவர் இன்று வரைக்கும்
அவையில் வந்து ஒரு நேர்மையான ஒரு வேலை திட்டம் இல்லை. பாராளுமன்றத்தில் கேட்கப்படுற கேள்விகளுக்கு மற்ற தமிழ் கட்சிகளால் கேட்கப்படுற கேள்விகளுக்கெல்லாம் ஒரு கிழமை டைம் தாங்க, ஒரு மாதம் டைம் தாங்கன்னு சொல்லி அதை வந்து கடந்து போய் இப்போ ஒரு வருஷம் ஆக்கியிருக்கணும். இன்னொரு 3 வருஷத்தில் புது தேர்தல் எல்லாம் புதுசாக ஒரு தேர்தல் வந்துடும், புதுசாக ஜனாதிபதி வந்துடும். அந்த நேரத்தில் டக்குன்னு இனவாதத்தை கையில் இனவாதத்தை எடுப்பினோட தமிழ் மக்களுக்கு நாங்கள் எந்த தீர்வையும் கொடுக்க தயாரில்லை. நாங்கள் தமிழ் சிங்களவர்களுக்கு தான் நாங்கள் சிங்களவர்கள நியாயப்பாடத்தான் நாங்கள் முன்னிலைப்படுத்துவோம் என்ற ஒரு இனவாதத்தை உருவாக்கி அதுக்கு அந்த நேரத்தில் தமிழ் மக்களோட ஓட்ஸ் இல்லாமல் சிங்கள மக்கள் ஓட்ஸ்லேயே அடுத்த தரம் வென்றுவினோம். அவையில் வந்து அழகான அந்த தமிழற்ற உளவியலை அறிஞ்சு கொண்டு தமிழர் பட்ட வேதனையை அறிஞ்சு கொண்டு அந்த வேதனைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மருந்து கொடுக்குற வேலை திட்டத்தை தான் அவையில் பார்க்கணுமே தவிர அவையில் வந்து எங்களோட பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குற அளவுலையும் இல்லை. இப்படி தீர்வு கொடுக்காம இவள் கடந்து போவக்க இன்னொரு புது ஜெனரேஷன் இதுவாறு புதுசாக வர சமூகம் வந்து நிச்சயமா எங்களோட இளைய சமூகம் வேறு விதமா இந்த போராட்டத்தை திருப்பியும் பழையபடி இப்படி ஒரு போராட்டம் வந்து இன்னொரு 20 வருஷத்துலயோ 30 வருஷத்துலயோ நிச்சயமா இலங்கை தீவுக்குள்ள உருவாகும். அந்த நேரத்துல திருப்பியும் இந்த ரத்த ஆறு ஓடும். அந்த ரத்த ஆறு ஓடக்குள்ள திருப்பி இந்த உலகம் வந்து ஒரு சமாதானம் கொண்டு வந்து இன்னும் எங்களை வந்து அழிச்சு அந்த தேசத்துல வந்து தமிழர்கள் வந்து ஒரு கால் ஊண்டி நிற்க முடியாத அளவுக்கு உலகமும் எங்களுக்கு எதிராக நிற்கும். அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்க நாடும் அப்படி இருக்கும். அதே நேரத்தில் இவர்களும் எங்களுக்கு எதிராக இருப்பார்கள். இவர்களை இலங்கையில வந்து எப்பயுமே வந்து ஒரு சாந்தமான ஒரு சூழல் உருவாகிறதுக்கும் ஒரு அமைதியான சூழல் உருவாகிறதுக்கும் அந்த மண்ணில் வந்து ஒரு 2 இனங்களை நிம்மதியாக வாழ்றதுக்கான எந்த ஒரு தூர நோக்கத்துடைய பார்வை அங்கே காணப்படவே இல்லை. தமிழர்களை ஏமாத்துறது தான் அவர் சொல்ற செய்தியா எனக்கு தெரியுது. அதுல இப்ப இது வளமையாக வார எல்லா அரசுகளும் செய்யறத இப்ப சந்திரகுமார திசாநாயக்கா இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தி மெருகூட்டி ஒரு மயக்க நிலையில வைத்து தன்னுடைய வார்த்தைகளாலே அதை மெருகூட்டி சொல்லி கொண்டு வர அதை அழகுபடுத்தி எல்லோரையும் கவரக்குழுவில் சொல்லி கொண்டு வர. இதுல நாங்கள் தமிழ் தரப்பை பார்த்தோம்னு சொன்னா 2009 யுத்த முடிவுக்கு பிறகு நாங்கள் அந்த யுத்த முடிவை நாங்கள் நாகரிகம் அழகாக சொல்லிக் கொள்வோம், ஆயுத மௌனி பெண்டு அது அப்படியே இருக்கட்டும். இங்க நீங்க புலம்பெயர்ந்த நாடுகள்ல பாத்தீங்கன்னா நாடு கடந்த அரசு என்று சொல்லி ஒரு அரசு உருவாக்கப்பட்டது 2009ஆம் ஆண்டு யுத்த முடிவுக்கு பிறகு. அந்த நாடு கடந்த அரசாங்கத்துல நீங்களும் டென்மார்க் சார்ந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறீங்க. இன்றைக்கு 16 வருஷம் ஆயிடுச்சு. இந்த நாடு கடந்த அரசு இதுவரையும் இந்த அரசாங்கங்கள் ஒவ்வொன்றும் வந்து எங்களோட மக்களுக்கு எதிராக நடக்கிற இந்த அநீதிகளுக்கோ இதுவே பற்றியோ எதையும் உலக அரங்கில பேசியதாகவோ அதற்கான ஒழுங்கா செய்ததாயோ இதுவரையும் எந்த பதிவும் இல்லை, இதையும் நாங்க அறியவும் இல்லை. நீங்கள் டென்மார்க்ல ஒரு நாடு கடந்த அரசாங்கத்தின் பாராளுமன்ற உறுப்பினரா இருந்து இதை எப்படி பார்க்குறீங்க, அல்லது இந்த மக்களுக்கு நாடு கடந்த அரசு ஊடாக என்ன விடயம் நடந்திருக்குன்றதை நாங்கள் அறிய விரும்புறோம். இது சிறப்பா சொல்ற கேள்வி தெரியாதாக்கள் டக்குன்னு சொல்லி நல்ல கேள்வி நீங்க கேட்டீங்கன்னு சொல்லி பதில் தெரியாதாக்கள் நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி, இதுக்கு நான் பதில் இதுக்கு அப்படி என்று சொல்லி போட்டு யோசிப்பேன். நான் இதுக்கு யோசிக்கவே மாட்டேன். ஏன்னு கேட்டா வடிவா தெரியும். நாடு இருந்த அரசாங்கம் வந்து டென்மார்க்கை பொறுத்தவரையில நாங்கள் டென்மார்க்ல உள்ள நாடு இருந்த அரசாங்கத்துல கொஞ்சம் அந்நியாக்கள் இந்த நாடு இருந்த அரசாங்கத்துக்கு இந்த தேசம் சார்ந்து கொஞ்சம் வேலை செய்கிறார்கள். நாடு இருந்த அரசாங்கத்தையும் சரி இங்கே உள்ள எல்லா கட்டமைப்புகளையும் நடுநிலைமை பார்க்கறதுக்கு 2 3 நாட்கள் இருக்கணும். அவையோட தான் சேர்ந்து அவையெல்லாம் நிர்ணயம் கேட்டவே இந்த நாடு இருந்த அரசாங்கத்தை நீங்கள் இணைஞ்சு செயல்படணும் வாங்கோ அப்படின்னு சொல்லி அப்போ நானும் அதுக்கு ஓமன்னு சொல்லி அவையோட கதைச்சு பேசி நாடு இருந்த அரசாங்கத்தின் அந்த யாப்புகள் அந்த இதுகள் எல்லாம் சைன் பண்ணி அவையோட கொள்கைகள் தேசத்துக்கு எதிரான வேலை திட்டங்களை செய்யக்கூடாது, தேசத்தை வந்து நீங்கள் நேசிக்கணும், நாங்கள் அங்கே நாட்டில் இருக்க தமிழ் தேசிய தலைமைக்குள்ள இருக்கக்குள்ள வந்து என்ன விதமான உறுதிமொழியெல்லாம் எடுத்துக்கொள்வோமோ அதே மாதிரியான உறுதிமொழியெல்லாம் எடுத்துக்கொண்டு தான் அவையோட நாங்கள் இணைஞ்சு செயல்படுவோம். அந்த உறுதிமொழி எடுக்கக்குள்ள தெரியுது அதில் வந்து தேசத்துக்கு எதிரான எந்த ஒரு பிள்ளையான இதுவும் அங்கே இல்லை. வேற ஒரு சக்திகளோட சேர்ந்து எங்களை தமிழ்ல எங்களோட மண் எங்களோட நிலத்தையோ எங்களோட மக்களை ஏமாத்துற நோக்கமோ அல்லது வந்து அந்த என்ன சொல்ற தமிழற்ற அரசியல் அபிலாசைகளுக்கு எதிராக செயல்படுறதோ அதுல எதுவுமே தெரியல. தமிழ் அந்த மாவீரர்கிட்ட கனவு தேசிய தலைமையின் எண்ணங்கள் நோக்கங்கள் மற்ற அந்த மாவீரர்கிட்ட தியாகங்களை வந்து நாங்கள் முன்னோக்கி செல்லணும், அதை வந்து நாங்கள் டிப்ளமேட்டிக்கா செய்யணும். தற்போது எங்களுக்கு ஒரு நிலப்பரப்பு இல்லை, அங்கே ஒரு மண் இருந்தது, அந்த மண்ணில் மட்டும்தான் நாங்கள் அழிக்கப்பட்டுட்டோம், எங்களோட தலைமையில் இல்லாமல் போயிட்டுது. நாங்கள் அதை அங்கே செய்ய வேண்டிய அரசியலை வந்து அதை நாங்கள் தொடர்ந்து செய்யணும், அந்த அவர்களுக்காக நாங்கள் செய்யணும் என்ற நோக்கத்தான் அதில் அங்கே தென்பட்டது. அதில் மாற்றம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் இங்கே அது நாடு இருந்த அரசாங்கம் இங்கே உதாரணத்துக்கு வந்து மக்கள் டென்மார்க்ல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உதாரணத்துக்கு வந்து இங்கே ஒரு அண்ணன் இருக்கிறார், அவர் சொல்ல குமார் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு சந்திப்பு ஒழுங்கு செய்திருக்கிறோம் ஒரு இடத்துல, நாங்கள் அங்கே போகிறோம், இப்போ பாருங்களா நாங்கள் போய் அங்கே ஒரு மக்களை கூப்பிட்டு இந்த நாடு இருந்த அரசாங்கத்தின் தேவைகள் மற்றது எதிர்காலத்திலேருந்து நாடு இருந்த அரசாங்கம் என்னத்தை செய்யணும், இதுன்ற தேவைகள் இது என்ன செய்ய போகுது என்றெல்லாம் மக்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும். அங்கே போவோமோன்னு பிறகு நானும் பாருன்னு சொல்லி அப்போ கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் நாங்கள் வாகனத்தில் போறதுக்கு முதல்ல ஒரு ஹோல் எல்லாம் எடுத்து ஒழுங்கொள்ளெல்லாம் நடக்கும். அப்ப என்ன நடக்கும் என்று சொன்னா முதல் நாள் இந்த அண்ணன் ஒழுங்கு அந்த ஹோல் எடுத்து கொடுத்த பேர் அந்த இடத்துல அந்த ஒழுங்குகள் செய்தவரே
செய்தவர் வந்து அடுத்த நாள் பார்த்தா நாங்கள் போய் அங்கே நிற்போம் தனியாக, அங்கே ஒரு சனமும் வராது. அவர் மட்டும் வருவார். புயல் அடிக்கும், சரியான புயலும் அடிக்கும், சரியான பனியில மூடிக்கொண்டு வருவார். வந்து மெதுவா கதவை திறந்து சொல்லுவார், இங்க ஒரு சனமும் வராது. என்ன கேட்டா எல்லாத்துக்கும் அவங்க டெலிவரி அடிச்சு சொல்லிட்டாங்களே, அவங்க தெரியும் தானே, இப்படி நாடாளுமன்ற அரசாங்கம் மீட்டிங் வருது, நீங்கள் ஒருத்தரும் வராதீங்கோ அப்படின்ட்டு அவங்க ஒருத்தரும் போகக்கூடாது, அவங்க தெரியும் தானே, அவங்களுக்கு தெரியும் தானே தேசத்துக்கு எதிரான ஆட்கள், அவங்கள்ட்ட போய் மீட்டிங்களுக்கு போய் நீங்கள் போய் அங்கே ஒன்றும் கதைக்கக்கூடாது, போகக்கூடாதுன்னு சொல்லி விட்டு அடிச்சு சொல்லிடுவாங்க. சனம் வெளியில வராது, ஜன்னல் துறக்காது, போய் கதவை தட்டினா கூட ஜன்னல் துறக்காத அளவில் அவங்க அந்த அளவுக்கு அந்த என்ன சொல்ற தேசத்தை அந்த மக்களை வந்து தேசத்தோட இணைக்கணும், தேசியத்தோட இணைக்கணும், மக்களை வந்து இந்த சுதந்திர போராட்டத்துல வந்து மக்களை பங்கு கொள்ள பண்ணணும். அவர்களோட பங்கு இந்த தேசத்துக்கு தேவை, தமிழக தேசத்துக்கு தேவை. அதுக்கு அவர்களை தயார்படுத்துறதுக்கு ஒரு சில முன்னாள் ஒரு சில தமிழ் தேச பெற்றாளர்கள் சொல்லி தேசிய தலைமையால உருவாக்கப்பட்ட அந்த அன்னையாக்கள்லாம் வந்து அதை அவைகளுக்கு சொல்லியிருக்கணும். அப்ப அந்த மக்கள் வந்து அந்த அன்னையாக்கள பேச்சைத்தான் கேட்பினோம். கேட்டா அவைகளுக்கு நீண்ட காலமா இந்த பணியில இருக்கு. நீங்கள் இத கொஞ்சம் வெளிப்படையா இதுல சொல்லுவோம் விரும்புறேன். நீங்கள் கொஞ்சம் மறைச்சு சில பேரை காப்பாத்தி கொண்டு போற மாதிரி எனக்கு படுது. அப்படின்னு சொன்னா இப்ப நாடு கடந்த அரசு தொடங்கைக்குள்ள சரி, அதற்கு பிற்பாடும் சரி, இங்க ஏற்கனவே விடுதலை புலிகள் அமைப்பு அதாவது இயங்கிக் கொண்டு அந்த அதிகாரம் முழுவதும் இருந்த அந்த காலத்துல உருவாக்கப்பட்ட இந்த 1907 சொல்லப்படுற செயலகம் மற்றும் தமிழ் ஒருங்கிணைப்பு குழுக்கள், இந்த பக்கத்துல வர பள்ளிக்கூடங்கள், அது எல்லா அமைப்புகளும் இருக்குது. இந்த அமைப்புகள் சார்ந்தவே ஒரு கூட்டுக்குள்ள தான் நிக்கணும். அப்ப இவையால் எல்லா நாடுகள்லையும் பார்த்தோம்னு சொன்னால் என்ன முன்னெடுத்தாலும் இவையால சேர்ந்து என்ன செய்யணும்னு சொன்னா, அங்க போகாதீங்க, இங்க போகாதீங்கோ, நீங்கள் அங்க போனா அவங்களுக்கு மீட தர மாட்டோம், இங்க போனா நீங்க துரோகிகள் அறிவிப்போம்னு சொல்லி ஒடுக்கி கொண்டு போயிடும். இதே நிலைமை நாடுகடந்த அரசுக்கும் நடந்தது. நீங்கள் இதை வந்து குறிப்பிட்டு சொன்னா மக்களுக்கு கொஞ்சம் தெளிவா நடந்து கொண்டு இருக்கு. அது வந்து வெளிப்படையா மக்களுக்கும் தெரியும். சாதாரணமா அவையிலே நேரடியா மக்கள் தமிழ் பள்ளிக்கூடங்கள் அவையெல்லாம் வச்சு நடத்திக்கணும். அந்த தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு போற மக்கள்கிட்ட சொல்லுவேன், நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி ஒன்று இருக்கு, நாடாளுமன்ற அரசாங்கத்து நிகழ்ச்சி என்றா இன்றைக்கே சொல்லிடுவீங்க, இங்க வாரக்கிழமை சனிக்கிழமை அந்த நிகழ்ச்சி இருக்காம அங்க போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவையில சொல்லிடுவோம். நேரடியா சொல்லிடுவோம், வாங்க தேர்தல் குடிப்போம், வாங்க சாப்பிடுவோம் என்று சொல்லி போட்டு அவையில சொல்லிடுவோம். அப்ப மக்கள் வந்து எப்படி பாக்கணும்டா, என்னத்துக்கு பொருளாப்ப நாங்க என்னத்துக்கு வேலோட முரண்பட்டோம்னா அங்க போவோம், நாளைக்கு இவங்களுக்கு கூப்பிட்டு வச்சு கழிச்சு கொண்டிப்பாங்க. அதை எங்களுக்குள்ள இருக்கிற அந்த என்ன சொல்ற அந்த ஒற்றுமைன்றது வந்து ஆளுக்கு ஆள் இல்லாம போயிடும். எங்களுக்குள்ள தனிப்பட்ட அந்த உறவுகள் வந்து இல்லாம போயிடும். எங்களுக்குள்ள அந்த நட்புகள் வந்து முரண்பட்டு போயிடும். நாங்களே சும்மா ஆளால சண்டை பிடிச்சு கொண்டு இருப்பான். அந்த ஊர்ல ஒதுக்கி வைக்கிற மாதிரியான ஒரு சூழலுக்குள்ள அவையில இருந்து யோசிக்கணும். அப்படி அந்த மக்கள் வந்து அதாவது அந்த மக்களை வந்து மூடர்களாக்குறது தேசத்துக்கு அந்த மக்களோட பங்களிப்புகள், அந்த மக்களோட வளம், அந்த தேசத்துக்கு அந்த மக்களால செய்யக்கூடிய அந்த பணிகளை வந்து முழுதா வந்து முறியடிக்கிற ஒரு வேலை திட்டத்தை தான் இந்த அந்நியாக்கள் செய்யணும். அப்படி செய்யற வேல் வந்து அந்த மக்களை பயன்படுத்தி அவையில ஒரு பலமான ஒரு வேலை திட்டத்தை செய்தாலும் பரவாயில்லை. அப்படியும் இல்லை. அவையிலும் வந்து அந்த மக்கள்கிட்ட இருந்து அந்த மக்கள் வந்து ஒவ்வொரு சில பேர் தமிழ் பள்ளிக்கூடங்கள்ல நான் கேள்விப்பட்டதால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் வந்து சில அம்மாமார் அக்காமார் என்ன செய்யணும்னு சொன்னா அவையில் வெள்ளிக்கிழமை வேலை முடிச்சு வந்து வீட்டுல இருந்து தாங்கள் அடுத்த நாள் சனிக்கிழமைக்கான தெரிவுகள் வீட்டுக்கு அவைகளுக்கு சிற்றுண்டிகள் அதுன்னு சொல்லி கொண்டு போயிட்டு அதை சமைச்சு அதை எடுத்துக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா செய்து அவையெல்லாம் எடுத்து அதை கொண்டு அந்த இடத்துல வச்சு அதை சில பேர் வந்து மகளிர் அமைப்புன்னு சொல்லிலாம் இருக்கணும். அங்க கொண்டு போயிட்டு அதையும் அவைகளுக்கு வித்து அதுல வர லாபத்துல கொஞ்சம் மிச்சம் பிடிச்சு நாங்கள் ஊருக்கு அனுப்புவோம்லாம் சொல்லி அப்படி வேலை செய்யற அக்கா மேல அண்ணன் மேல கணவர் இருக்கணும். அப்ப வேலை அவைகளுக்கு சொல்றதெல்லாம் நீங்க செய்து கொண்டு வர இந்த சிற்றுண்டிகள், நீங்க செய்து கொண்டு வர இந்த இதுகளை தான் நாங்க வித்து இதுல வர லாபத்துல வர காசுல தான் நாங்க ஊர்ல கஷ்டப்படுற மக்களுக்கெல்லாம் உதவி செய்யறோம்னு சொல்லி அந்த அனுரகுமார என்ன எல்லாம் அங்க உளவியல் ரீதியா என்ன மாதிரி எல்லாம் அவர் செய்யறாரோ இதை மேலும் ஒரு விதமான ஒரு மாற்று வடிவத்துல வேலை செய்யணும். அப்ப அந்த மக்கள் நினைக்கணும், நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து இது உதவி செய்யறதுல தான் இந்த அங்க சில விஷயங்கள் குடும்பங்கள் சில தலை நிமிந்து நிக்குதுகள், சில குடும்பங்கள் பெண் தலைமைத்துவமா வாழ்ற குடும்பங்கள் சில உண்மையாக கஷ்டப்பட அந்த கஷ்டத்துல இருந்து கொஞ்சம் எங்களால குறைக்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொல்லி அவையிலும் ஒரு ஆதங்கம், ஒரு கவலை, அன்பு அப்படியெல்லாம் இருக்கு. அந்த மண்ணில கணக்க வழிகள் இருக்குது. 2 வடக்கு கிழக்கு மண்ணி என்று சொல்லி மன்னார் என்று சொல்லி முல்லைத்தீவு என்று கணக்க வழி வேதனை நிறைஞ்ச குடும்பங்களுக்கு லட்சக்கணக்கில் இருக்கு. ஆனா மிக மிக கொஞ்சம் அங்க ஒன்றிஞ்சோண்டு தங்களுக்கு தெரிஞ்ச முகங்கள் பழகின முகங்களுக்கான உதவிகள் என்று சொல்லித்தான் அங்க போகுதே தவிர ஒரு பயோடேட்டா ஒரு ஒழுங்கான முறையிலான ஒரு சரியானது ஒரு தெரிவு செய்யப்பட்டு ஒழுங்கான மாவட்ட ரீதியில ஆவணங்கள் எடுக்கப்பட்டு
கிராம சேவை மட்டங்களுக்குள்ளால பார்த்து எந்த மக்கள் கஷ்டமா இருக்கணும், எந்த மக்கள் குடும்பத்தை முற்று முழுதா வந்து இழந்திருக்கணும் யுத்தத்துல, எந்த குடும்பத்துல மாவீரர்கள் கூடுதலா இருக்கணும், எந்த குடும்பத்துல பெண்கள் மிக கஷ்டப்படினோம், அதே நேரத்தில் ஆம்பளையிலும் இருக்கணும். பெண்கள் எல்லாத்தையும் இழந்து ஆண்களும் 2 குழந்தை 3 குழந்தை வச்சு அவையிலும் கஷ்டப்படினோம். ஆனா அவைகளுக்கான கல்வி வேலை திட்டங்களோ இல்லை அவைகளுக்கு இடம் இல்லையே, விவசாயம் செய்யறதுக்கு இடம் இல்லை, நாங்கள் ஒரு காணி எடுத்து கொடுப்போம், இல்லாத ஒரு பெரிய அந்த விவசாயத்தை உருவாக்குறதுக்கான மாற்று வழிகளை நாங்கள் தெரிவு செய்து கொடுப்போம். அந்த மண்ணில் அவர்களை வந்து நிம்மதியாக சந்தோஷமா வாழ்றதுக்கான வேலை திட்டங்களை நாங்கள் தேசிய தலைவர் இருக்கக்குள்ள உங்களுக்கு தெரியும், ஒரு யுத்தத்தை செய்யறதுக்கு ஒரு வருஷத்துக்கு இலங்கை அரசாங்கம் வந்து 20 கோடி செலவழி 20,000 கோடி செலவழிக்குதுன்னு சொன்னா குறைஞ்ச தேசிய தலைமை வந்து குறைஞ்சது 5,000 கோடி செலவழிச்சிருக்கோம். அந்த வளமும் இதுகளையும் இந்த மக்கள் தான் கஷ்டப்பட்டு உழைச்சி கொடுத்தோம். இந்த தேசங்கள்ல டென்மார்க்லாம் கணிசமான பங்களிச்ச மக்கள் வாழ்ற நாடு. ஏன்னா அந்த மக்கள் வந்து அந்த மண்ணில் நிம்மதியா மக்கள் வாழணும், அந்த தலைமை எங்களோட போராட்டத்தை வழி நடத்தணும், இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி கஷ்டப்பட்டு கொடுத்த மக்கள். ஆனா அந்த மக்கள்கிட்ட அந்த உழைப்பு அந்த கஷ்டம் எல்லாமே வந்து அந்த மக்களை வந்து அந்த போராட்டத்துல இருந்து அப்புறப்படுத்துற வேலையை திட்டங்களை இந்த அந்நியாக்கள் செய்துட்டோம். நல்ல வடிவா இந்த போராட்டம் அந்த இனம் அந்த அங்க நடக்கிற தேசிய விடுதலை போராட்டத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு அந்த பழைய கனவு, அதாவது வந்து அந்த மாவீரர்களை கொண்டாடுற வேலை திட்டத்தை நல்லா சிறப்பா செய்யணும். அதுல வர வேலை திட்டம், அதுல வர பொருளாதாரங்கள், அது என்ன மாதிரி எங்க போகுது, என்ன கணக்கு வழக்கண்டு ஒண்ணுமே தெரியாது. ஆனா இப்ப எல்லா நாடுகள்லயும் அது இருக்கு, எல்லா நாடுகள்லயும் அது இருக்குது. டென்மார்க் ஒவ்வொரு நாடுகள்லயும் அது இருக்கு. ஐரோப்பா நாடுகள்ல இது ஒவ்வொரு நாடும் வந்து ஒவ்வொரு கட்சியை தான் கையாளுது. அங்க நாட்டுல உள்ள ஒவ்வொரு கட்சிகளை கையாண்டு அவைகளுக்கான முகவர்களாகவும் அவைகளுக்கான உதவியாளர்களாகவும் அவைகளுக்கு சில அந்த கட்சிகள் அந்த அரசியல் கட்சிகளுக்கு சில பொருளாதார உதவிகள் செய்யற வேலை திட்டத்தை செய்து போட்டு அந்த அரசியல் கட்சிகள் வந்து அங்க உள்ள வேலையில பாப்பின்னு அவைகளோட தொடர்பாக இருந்து அவைகளுக்கான பொருளாதார உதவிகளை செய்யணும் செய்து போட்டு நாங்க சொல்றது தான் நீங்க அங்க கதைங்க வைங்கன்னு சொல்ற அந்த வேலை திட்டமும் இருக்குது. ஆனா அந்த அரசியல் கட்சிகள் அங்க நேர்மையா நடந்தவையா, அந்த ஒழுங்கா நடந்தவையா, அங்க மக்களுக்கான வேலை திட்டத்தை செய்தவையா பார்த்தா அதுவும் அங்கேயும் பூஜ்ஜியம். அந்த 2 பிரச்சனையும் இருக்கு. 2 தளத்திலுமே வந்து அங்க ஒரு பெரிய ஒரு இந்த மாவீரர் தியாகங்களுக்கு சரியான பெறுவர்கள் கிடைச்சதான்னு சொன்னா இல்ல, 2 தளத்திலையும் கிடைக்கல. அதே நேரத்தில் நாடு இருந்த அரசாங்கம் வந்து டிப்ளமெட்டிக்கான அரசாங்கம், நாங்கள் டிப்ளமெட்டிக்கா திங்க் பண்றோம். தேசிய தலைமைக்குமே உத்தரவானிலாம் தேசிய தலைவருக்கு பக்கத்துல இருந்த சோபால பக்கத்துல இருந்து ஆவணங்களை பார்க்கறது இல்லையா, நாங்கள் படமா பார்த்துருக்கோம். அதே நேரத்தில் ஆனால் அவர் பேச்சுவார்த்தையிலும் ஒரு உறுப்பினராக இருந்திருக்கிறார். ஆனால் அப்படி இருந்த உருத்துவமாரனையும் வந்து எந்த இடத்துலையும் வந்து இந்த குற்றங்களையும் இந்த இதுகளையும் எங்கேயுமே சொல்றேன் இல்லை. ஏன்னு கேட்டால் அவர் தான் ரொம்ப நல்லவன் அப்படின்ற மாதிரியே அவர் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதையும் அவர்கிட்ட குறைச்சி தரத்தை குறைச்சி அவன் கல்வி தகமைகள் அதெல்லாம் இருக்கு. தேசிய தலைவருக்கு பக்கத்தில் இருந்தவர்கள் அவர்களை போய் எங்கேயுமே நாங்கள் குறைச்சி சொல்லக்கூடிய எங்களுக்கு மனம் இடம் கொடுக்க இல்லை. அவர் அப்படியான ஆளும் இல்லை, ரொம்ப நல்லவர். எங்களோட நேரடியாக கதைக்கலாம் சொல்லுவார், இல்லை அவையிலால இந்த பிரச்சனை இருக்கு அவையிலால இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவார். ஆனால் நேரடியாக நீங்கள் சொல்லணும் தானே, வெளியில வந்து அது என்னென்று சொல்றது, எங்களோட தலைவருங்களை அப்படி வளர்க்கையில தானே எங்களை குற்றச்சாட்டு நாங்களே எங்களுக்குள்ள போட்டு உடைச்சி சொல்லி அவமானப்படுத்தி எங்களோட மக்களை வந்து ஒரு குழப்ப நிலைக்குள்ள கொண்டு போகக்கூடாதானே அப்படின்னு சொன்னா அப்ப இவர் வந்து ஏற்றுக்கொள்றாரு. அவையில் சொல்ற குற்றங்கள் அவையில் சொல்ற பிள்ளைகளை வந்து இவர் ஏற்றுக்கொள்ற ஒரு மனிதரா இருக்கிறாரான்றது எங்களுக்கு கேள்வியா கிடக்குது. நாடு கடந்த அரசு சாதிக்கின்ற இந்த மௌனம் இது உண்மையிலேயே இது ஒரு பாதகமான விடயம். இவர்களுடைய மௌனம் அவர்களுடன் சேர்ந்து இவர்களும் அதற்கு ஒத்து போவது போலதான் நாங்கள் அவதானிக்கின்றோம். இன்னொன்று பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் எங்களுக்குள்ள முரண்படுறத வெளி உலகம் பார்த்துட்டு நல்லது ஒற்றுமை உடைஞ்சிரும் என்று சொன்னதை நீங்க சொல்றீங்க. இவையோட ஆளாளுக்கு ஒற்றுமை இல்லாம தான் பிரிஞ்சு நிற்கணும். அப்ப இவைக்குள்ள ஒரு சரியான பேச்சுவார்த்தை நடந்தோ அல்லது மக்களை சந்திச்சோ தங்களோட உண்மை நிலைப்பாட்டை இவையில் மக்களுக்குள்ள வந்து தெளிவுபடுத்தினா தானே அது இந்த ஒற்றுமை வலுப்பெறும். இது நாங்க ஒன்றும் சொல்ல மாட்டோம் மறைச்சு வச்சுட்டு இருந்து நீங்க என்ன பயனை காண போறீங்க? அது சரி, நீங்க சொல்ற கேள்வியில நியாயம் இருக்கு. அது மாதிரி அந்த மற்ற தேசிய தலைமைக்குள்ள இயங்கி அந்த மக்கள் தொடர்பாளர்கள் அந்த நேரம் இருந்தவர்கள் அவர்கள் தெளிவா தான் இருக்காங்க. அவர் மக்கள்கிட்ட வெளிப்படையா பத்திரிகைகள் என்று சொல்லி வந்திருந்து கதைச்சு அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன், ரகசியமா மக்கள்கிட்ட சொல்லிடுவேன் நாடாளுமன்ற அரசு ஒரு கூடாத அமைப்புன்னு சொல்லிடுவேன். ஆனா ஆரம்பத்தில் நாடாளுமன்ற உருவாக்குற பணியில வேலாம் முன்னின்று வேலை செய்தவர் வேலுக்குள்ள நடந்த பேரம் பேசல்கள் வேலுக்குள்ள நடந்த அந்த பதவி பிரச்சனைகளுக்குள்ளாலதான் முரண்பட்டு அங்கிருந்து வந்துட்டீங்க. அதுக்குள்ள இருந்து வந்து போட்டு இப்ப அந்த அமைப்பு வேல்ட பிரச்சனையா தானே, வேல்ட உள்ள பிரச்சனையை வந்து தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்ளணும் தான் வேல்ட்டு இருந்த முதலாவது பிரச்சனை. அந்த பிரச்சனை அவையிலும் வந்து என்னட்டு வேலை நம்பி நாங்கள் இந்த அதிகாரங்களை கொடுக்குறோன்ற பிரச்சனை அவைகளுக்கு இருந்திருக்கு. நாடு இருந்த அரசாங்கத்துக்கு வேலுக்கு வந்து அதிகாரங்கள் எங்களுக்கு தரையில்லைன்றா நாங்கள் வேலோட ஒத்துழைக்கலாது, நாங்க மக்களுக்கு இப்ப என்ன தகவலை சொல்லினாலும் மக்களை வந்து நாங்கள் மூடர்களாக வச்சுக் கொள்வோம் சொல்லி போட்டு வேலை மக்களை மூடராக்கி போட்டு வந்துட்டீங்கன்னா கடைசியா மக்கள் பொறுத்து கணக்க மக்கள் வீடு வாசலுக்கு அந்த உதாரணத்துக்கு யாழ்ப்பாணம் பண்ணாலும் அங்க போறதுக்கே பயந்து கொண்ட மக்கள் இன்றைக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் ஊருக்கு போவேன் அங்க போய் நேரடியாகவே பார்த்துக் கொள்வோம்னு சொல்லி மக்கள் ஊருக்கு
முன்னுக்கு போய் வந்து இப்ப மக்கள் வந்து நல்ல தெளிவாயிட்டேன். இப்ப வந்து மக்கள் வந்து நான் என் மண்ணுக்கு போகலாம் பெறலாம் எனக்கு எல்லாம் இருக்கு. நான் என்னத்துக்கு இங்க யாரையும் பிடிச்சு கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு இருக்கணும் அப்படின்னு அந்த இயல்பாயிட்டு மக்கள் வந்து ஓகே யுத்தம் முடிஞ்சிட்டு இனிமே பற்றி ஒரு போராட்டம் வரப்போறதில்லை. இனிமே எங்களுக்கு எல்லாம் கிடைச்சிட்டு இந்த மாதிரியான ஒரு மாயக்குள்ள வந்துட்டு அது எப்படி என்று சொன்னா இப்ப வேலையெல்லாம் வந்து அந்நாட்களும் வந்து அப்படிதான் சொல்லிவிடும். அந்த என்ன அது தொடலாமோ தெரியல. என்னண்டா அவைல எப்படி சொல்லுவினம்னு சொன்னா, அவர் இருந்தா தலைவர் இல்லாட்டி இறைவன் என்று சொல்லுவினம். அப்புறம் சொல்லுவினம், நான் எப்பவுமே வந்து அவர் வந்து இருக்கிறார்ன்னு நினைச்சு கொண்டு தான் நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கேன்னு அந்த அண்ணன் சொல்லுவினேன். சில அண்ணியாக்கள் சொல்லுவினேன். அப்ப நான் சொல்றது இந்த அவைகளுக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க கிடைக்கல தானே தமிழெல்லாம் வந்து கிடைச்சிட்டு வந்து கேட்போம். இல்லையான்னு சொல்லுவேன். அப்ப தமிழெல்லாம் கிடைச்சிட்டுன்னு சொல்லி கூட நாங்கள் எல்லாரும் எங்கட பாடல நாங்க அப்படியே அமைதியா இருக்கலாம் தானே, சந்தோஷமா இருக்கலாம் தானே. மனதுக்குள்ளால நாங்கள் தமிழெல்லாம் கிடைச்சிட்டு அந்த தேசம் எங்களுக்கு விடுதலை கிடைச்சிட்டுதுன்னு சொல்லி அந்த அமைதியா நாங்கள் அதை அப்படியே ஏற்றுக்கொண்ட மாதிரியே மாயைக்குள்ள வாழலாம் தானே என்ன அப்படின்னு கேட்பேன். அப்படி கேட்டோன்னா உடனே இவர் தேசத்துக்கு துறவானே இவர் அவங்கட ஆக்கள் இவர் எங்கட ஆக்கள் இவர் வந்து ஒரு தெரியும் தானே இவர் மாற்று கருத்துள்ளால் அப்படி என்று சொல்லி வேலுக்குள்ள ஒரு கற்பனை உருவாங்க. பழைய அந்த கற்பனைக்குள்ளேயே தான் வாழுவினா வேலை தொடர்ந்து ஒரு கற்பனை தான் தொடர்ந்து கற்பனைக்குள்ளே வாழுவினோம். அப்போ அதை ஒன்றும் செய்யலை. என்கிட்ட வேலும் வந்து சாதாரணமாக 85, 86 இந்த நாடுகளுக்கு வந்தவை மற்ற அவங்க குடும்ப உறவுகள் இங்கே நீண்ட காலமாக இருக்கிறபடியா தேசிய தலைமையால் வேலிஞ்சின்னு ஒரு குடும்ப நெட்வொர்க் இருக்குது. வேலிஞ்ச அங்கே பணி செய்கிறதுக்கும் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கும் இந்த போராட்டத்தை வளர்க்குறதுக்கு வேலை கொண்டு மக்களை இணைக்கிறதுக்கும் எங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லி இந்த அரசியல் நோக்கங்களோட உருவாக்கப்பட்டது அணிஞ்சோட அந்த இந்த வேலை திட்டம். அப்போ அந்த மக்கள் வந்து அவையில் அந்த போராட்டம் அந்த இதுக்குள்ளான் அவையில்ட்ட வந்து இந்த அங்கம்மா போராடின மாவீரட்ட குடும்பங்களோட பிரச்சனையோ அதில் அங்கே போராடிய கஷ்டப்பட்டு அந்த மண்ணிலே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்களோட பிரச்சனைகளோ அந்த எங்களுக்கு ஆண்டு எங்களை இனம் எங்கேயுமே தலை குனிஞ்சிடக்கூடாது என்ற இனம் வந்து எங்கேயுமே இழிவு நிலைக்கு போயிடக்கூடாதுன்ற அந்த இதுல கடைசி நிமிடம் மட்டும் அந்த மண்ணிலே நின்று போராடி அந்த உயிர் கொடுத்த தேசிய தலைமைக்கும் சரி அந்த குடும்பங்களுக்கும் சரி அந்த தளபதிமார்களுக்கும் சரி அங்குள்ள போராளிகள் இறுதி வரை நின்று போராடி அந்த மண்ணிலேயே வந்து தங்களை ஆக்கியவர்களுக்கு இவர்கள் வந்து அந்த என்ன சொல்லலாம் அந்த நான் சொன்ன மாதிரி தான் சொல்லலாம் அந்த கற்பனையிலையும் அந்த அன்பு பாசம்லாம் அவைகளுக்கு இருக்கு. அந்த கற்பனையிலே அவைகளுக்கு மௌனத்தில் சேர்த்து கொண்டு அந்த கற்பனையில ஒரு படம் பார்க்குற மாதிரி ஒரு சினிமா படம் மாதிரிக்கு அதை மனதுக்கு நினைச்சு கொண்டு அப்படியே காலத்தை ஓட்டிடுவினம்ன்றதுலாம் எனக்கு தென்படுது. எனக்கு கேட்டால் அவையில் வந்து தெளிவா இருக்கணும். இந்த ஒரு எதிர்கால வேலைத்திட்டம் இந்த உலகத்துல தமிழர்கள் புதுசா எதையுமே யோசிச்சிடக்கூடாது, புதுசா எதையும் செய்திடக்கூடாது. நாங்கள் இப்படியே காலத்தை ஓட்டிட்டு நாங்கள் செத்து போயிடுவோம். அதுக்கப்புறம் வேற சந்ததிட்ட நாங்கள் தமிழை கற்பிக்கிறோம், தமிழை கற்பிச்சு விடுவோம். அவையில் தொடர்ந்து போராடுவினோம்னு சொல்லித்தான் அவைகளுக்குள்ள ஒரு கற்பனையில வாழினோம். அதாவது கற்பனை உலகத்துக்குலாம் அவையில் நிற்கணும். அந்த கற்பனையில இருந்து அவையில் வெளியில வருவினோம்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. அப்படின்னா புதுசா அவையெல்லாம் நீ யோசிக்கணும். அவையில் எப்படி யோசிக்கணும்னு தெரியல. 16 வருஷமா ஆச்சு. இப்போ புது தலைமை வந்துட்டு சிங்கள தலைமை புட்டம் முழுதா மாறுபட்ட ஒரு அரசியல் தலைமை ஒன்று வந்து கூட அதுக்கும் எங்களை ஏமாத்துற வேலை திட்டத்தில் மிக நேர்த்தியாக நடந்து கொண்டு போகுது. கடைசியாக நாட்டில் எங்களுக்கு இருந்த வடக்கு கிழக்கில் எங்களுக்கு இருந்த 16 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரக்கூடிய அந்த வேலை திட்டத்திலேயே வந்து 8 பேரும் அவையில் இந்த முறை அவையில்ட பக்கமாக வந்திருக்கு. அப்போ தமிழ் மக்கள் வந்து தெளிவாகிட்டினா எதிரிக்கு என்ன சொல்ற துரோகிக்கு வந்து நாங்கள் வாக்களிச்சு பிரச்சனை வர்றதை விட நாங்கள் எதிரிக்கு வாக்களிப்போம்னு சொல்ற அளவுக்கு எங்களோட மக்கள் மனம் மாறி போச்சு. போயின்னா நாங்கள் எல்லாருமே ஒரு விதமான துரோகம் செய்யறோம்ன்ற மக்கள் உணர்ந்துட்டினாங்க. நாட்டில் உள்ள மக்கள் மண்ணில் இருக்கிற மக்கள் உணர்ந்துட்டினா ஏன்னா இவங்க ஆளை சண்டை பிடிக்கிறாங்க, ஆளை பிரச்சனை பண்றாங்க, ஒவ்வொரு தேர்தல் வந்த உடனே ஒவ்வொரு கட்சியும் ஆளை போட்டு தோக்கினோம் வந்த மாதிரி அவமானப்படுத்தி கொள்ளினோம். ஒவ்வொரு இதையும் தேசிய தலைமை மாவீரர்களோட தியாகங்கள் அதுகள் எல்லாம் அங்கே முன்னிலப்படாது. மாவீர தினம் வந்த உடனே ஆளால சண்டை பிடிச்சு கொண்டு ஒவ்வொரு மாவீர தொழில் இல்லத்திலே நான் விளக்கு கொளுத்துறோம் நீ விளக்கு கொளுத்துறோன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அங்கேயும் ஒரு பிரச்சனை வச்சிருக்கணும். அதுக்கு இந்த பொருளாதார வேலை திட்டம்னு சொல்லி இந்த புலம்பெயர்ந்து தேசத்து போற பொருளாதாரம் வந்து அவைகளுக்கு ஒரு சில பகுதிக்கு போகுது, ஒரு சில பகுதிக்கு போகையில் இப்போ ஒரு சிலர் வந்து உங்களுக்கு காசு வெளிநாட்டில் இருந்து வந்து நீங்கள் செய்கிறீங்க எங்களுக்கு விரை இல்லைன்னு சொல்லி அங்கேயும் ஒரு முரண்பாடுகள் எல்லாம் இருக்கு. இது இந்த பணத்தையும் இந்த மக்களோட வளத்தையும் சரியான முறையில கையாள தெரியாத பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனையை தேசிய தலைமையின் மௌனத்துக்கு பிறகு புதுசா எதையுமே தங்களால சுயமா சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரு சக்தியா வேல் இல்லை. வேல் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு பத்திரிகையை பார்த்து அரசியல் கூட செய்ய தெரியாத அளவுல தான் இந்த அந்நியாக்கள் எல்லாம் இருக்கணும். நாட்டுல வந்து அவங்க வந்து அவங்கள அரசியல் தொழிலா செய்யற அரசியல்வாதிகள் வந்து தொழிலா அரசியல் செய்யறவங்க அவையில பொறுத்தவரை வேலை நல்லா பயன்படுத்தி கொள்ளணும். அவை தொழில அரசியல் என்ற அவைகளுக்கு தொழில். அப்ப அவையில் வந்து வேலை பயன்படுத்திக்கணும், நல்லா பயன்படுத்தி அவையில் தங்களோட வாழ்க்கை வளங்கள் குடும்பங்கள் உறவுகள் தங்களோட பொருளாதாரம் என்றதை அவையில் வளமாக வச்சுக்காது சிங்களவனையும் பயன்படுத்திக் கொள்ளுவினா தமிழர் இங்கே உள்ள புலம்பித்த தமிழர்களையும் பயன்படுத்திக் கொள்ளுவினோம். அவையில பொறுத்தவரை அவையில் தங்களோட தொழிலை நேர்த்தியா செய்து கொண்டு போயிடும். குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா நாங்க அதை வெளிப்படையாக நான் இதை சொல்லிக் கொள்றோம். இங்க உள்ள இந்த அனைத்துராட்சி செயலகம் டிசிசி சொல்லப்பட்ட தமிழ் ஒருங்கிணைப்பு குழு இவர்கள் அங்க நாட்டுல உள்ள அரசியல் கட்சி இவர்கள பணம் முழுவதையும் அங்கு அனுப்பி அரசியல் செய்யறான்னு சொல்லப்படுறது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டும்தான்.
அவர்களை நான் கடந்த விட நீங்க ஜேர்னல்ல ஒரு பிரமுறை சந்தித்தேன். அதாவது இந்த டிசிசியில பணியாற்றுற சந்தித்த போது இந்த விடயம் பற்றி பேசும்போது அவர் சொன்னார் என்றால் எங்களுக்கு வேறு எந்த வழியும் இல்லை, நாங்கள் அவர்களை பாராளுமன்றம் அனுப்பி இருக்கிறோம், அவர்கள் எங்களுக்காக பேசுவார்கள், பேச வேண்டும், அதற்காக குறிப்பிட்ட கிட்டத்தட்ட ஒரு 40,000 யூரோ வரைக்குமான பணம் கடந்த முறை போயிருந்தது. ஒருவர் சொன்ன விடயம் மாதிரி இப்படி ஒவ்வொரு தேர்தலுக்கும் இங்க இருந்து நிதி அனுப்பப்படுகின்றது. அதுபோல அவர்கள் அங்க நாங்கள் ஊர்வலம் செய்யறோம், உண்ணாவிரதம் செய்யறோம் என்று சொல்லி அதுக்கும் இவதான் இங்க இருந்து கொடுத்து கொண்டிருக்கிறான். ஆனால் இவர்கள் எதிர்பார்க்கிறது போல அங்க பாராளுமன்றத்தில் அவர் இதையும் உருப்படியா போய் பேசினதும் இல்லை, எந்த நடவடிக்கையும் செய்வதும் இல்லை. குறைஞ்சபட்சம் எங்களுடைய மக்களுடைய அந்த பாதிக்கப்பட்ட அந்த மக்களுடைய ஒரு கணக்கெடுப்பு கூட இவர்கிட்ட இல்லை. இங்க இவர் சொல்லிக் கொள்றது நாங்கள் இங்க சேர்க்கிற இந்த பணம், இந்த பணத்தை வைத்துதான் நாங்க மக்களை வாழ வைத்துக் கொண்டு சொல்லிக் கொண்டு, ஆனால் இன்று வரைக்கும் இன்னும் எங்களுக்கு உதவி கிடைக்கலன்னு சொல்லிக் கொண்டிருக்க கூட நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம், கேட்டுக்கொண்டிருக்கோம். இந்த அமைப்புகள் இப்ப மாவீர் நாள் வரப்போகுது, இனி திரும்ப மாவீர் நாளுக்கான எல்லாம் சுருட்டி வச்ச பாயெல்லாம் விரிச்சு கொண்டு இனி திரும்பி வரப்போயிடும், இந்தியில கொடுத்து வரப்போயிடும். இவர்கள் இந்த 16க்கு பிறகும் என்ன செய்ய போயணும்ன்றத இந்த மக்கள் எப்படி தெளிவடையணும் அல்லது அறிஞ்சு கொள்ள வேணும்ன்றதுக்கு நீங்க சொல்ற அறிவுரை அல்லது உங்களுடைய அனுபவம் என்ன? இது எந்த அனுபவத்துக்கே இந்த மக்கள் வந்து இந்த கட்டமைப்புகள் வந்து முற்று முழுதா வந்து தேசிய தலைவர்கிட்ட எண்ணங்கள், தேசிய தலைவர்கிட்ட தியாகம், மாவீரர்கிட்ட தியாகங்களை வந்து முற்று முழுதா வந்து அவையில் வந்து அதை உதாசீனம் பண்ணி கொண்டு முன்னேறி போய் கொண்டிருக்கணும்ன்றதான் நான் சொல்லுவேன். அதனுடைய மக்கள் வந்து தெளிவாகணும். மக்கள் வந்து எல்லார் பக்கம் நாடக அரசாங்கம் நாங்கள் நிற்கிறோம்டாங்க எங்களை நம்ம கொண்டு சொல்லல. நீங்கள் நாடக அரசாங்கத்தை செயல்பட விடவே இல்லை. மக்கள் மத்தியில வந்து அதை ஒரு பக்கம் அதை விடுவோம், அது ஒரு பிரச்சனையே இல்லை. ஆனா இவையில் செயல்பட்ட வேண்டாம், இவையிலும் செயல்பட இல்லை. இவையில் ஆரம்பத்துல வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இந்த ஜெனிவாவுக்கும் இந்த ஆர்ப்பாட்டங்கள், இந்த என்ன சொல்ற வெளிவேற அமைச்சுக்கள் என்று சொல்லி ஒவ்வொரு அமைச்சுகளுக்கு போன வேகங்கள், மற்ற ஜெனிவா என்று சொல்லுகிற அந்த மனித உரிமை வேலை திட்டம் என்று சொல்லி அந்த அதுகளுக்கு வாகனங்களை பிடிச்சி இங்க இருந்த மக்கள் 1500-2000 கிலோமீட்டர் மக்களை கொண்டு போய் அந்த ஆர்ப்பாட்டங்களை கலந்து கொண்ட வேகங்கள் எல்லாமே முற்று முழுதா ஒவ்வொரு நாளுக்கு நாள் நீத்து போய் செய்து கொண்டிருக்கணும். நீத்து போய் இந்த போராட்டத்தின் தன்மை, அந்த போராட்டின வலி வேதனைகளை வந்து ஒவ்வொரு நாளும் குறைத்தது. அதை வந்து ஒரு மருந்து கொடுத்து அதை அப்படியே பேலன்ஸ். சிங்களவன் என்ன செய்து அவன் முற்று முழுதா வந்து தமிழ் தேசியம் என்ற ஒன்று தேவையே இல்லை, தமிழர்களுக்கு விடுதலை என்ற ஒன்று தேவையில்லை, இந்த மண்ணுக்குள்ள வந்து உணவு பிரச்சனையும் போதைப்பொருள் பிரச்சனை மட்டும்தான் இருக்குது, அதை நாங்கள் நிவர்த்தி செய்துட்டா சரி என்று சொல்லிக்கொண்டு சிங்களவர்கள் எப்படி அந்த ஜனாதிபதி வந்து ஐநாவில் எப்படி உரையாற்றுறார்களோ அதே மாதிரி இவர்கள் வந்து தமிழர் விடுதலை போராட்டம் வந்து இனி வரப்போறது இல்லை, அதை அப்படியே நீத்து செய்து கொண்டு அதை அப்படியே மக்கள் மனங்கள்ல இருந்து அதை அப்படியே அகட்டி கொண்டு போற வேலத்துட்டு தான் செய்யணும். அதுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு சின்ன பூஸ்டர் மாதிரி வேல்ட பொருளாதாரம், சுய பொருளாதாரம், வேல் இந்த கட்சி, இந்த குழுக்கள், இந்த அப்படியே அமைப்புகள் இந்த பொருளாதாரத்தை வளர்க்கறதுக்கு ஒரு நவம்பர் மாதத்துல அவையில் ஒரு பொருளாதார வேலத்திட்டத்தை பார்ப்பினோம். இடையில ஒரு உணவு திருவிழாவை செய்வினோம். அதுல வர பொருளாதாரம் அதுக்குள்ள இடையில ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமை போடுவினோம், ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் போடும், இப்படி அதுல போட்டு இப்படித்தான் அதாவது வந்து இந்த விடுதலை போராட்டம்ன்ற நோக்கம், சிந்தனைகள், அந்த திலீவண்ண சொன்ன அந்த விஷயங்கள், திலீவண்ண கடைசி நேரங்களை துடிச்சு செத்த அந்த தியாகங்கள் எதுவுமே இங்க வேலைக்கு இங்க பாவனையில இல்லை. இங்க எல்லாமே வந்து அதுகளை காட்சி பொருளாக்கி அதுகளை வந்து ஒரு வியாபார நோக்கத்துக்காக பயன்படுத்தி அதை வந்து ஒரு என்ன சொல்ற காலப்போக்கில் வந்து அதை வந்து முற்று முழுதா வந்து அது வந்து அவ்வளவும் தங்களுடைய சொந்த அமைப்புகளை வளர்க்கறதுக்கு பயன்படுத்தப்படுகிற காட்சிகளாகத்தான் இருக்குதே தவிர மற்றும்படி எதுவுமே மக்கள் அங்குள்ள மக்களுக்கும் சரி, புலம்பெயர் தேசத்தில் உள்ள மக்களுக்கும் சரி, எதிர்காலத்துல அந்த தேசம் எங்கட மண், நாங்கள் அந்த மண்ணில் போய் கால் ஊண்ட வேண்டிய தேவை வரும். இந்த உலகம் போற போக்குல இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கு எங்களை சுத்தி, எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம். நாங்களும் அகதி இந்த பிள்ளைகள் சொல்லலாம் எங்களை வந்து நீங்கள் உங்களோட நாடுகளுக்கு போங்க, நாங்களே இங்க வாழ இல்லாம இருக்கு, நீங்கள் இங்க என்ன செய்ய போறீங்க, நீங்க போங்க என்ற ஒரு சூழல் வர்ற அளவுக்கு இப்ப எல்லாம் நகர்ந்து கொண்டு இருக்கு. ஆனா அந்த மண்ணுக்கு தான் நாங்கள் ஒரு கட்டத்துல போய் சேர வேண்டிய சூழல் வருமா இருந்தா அந்த மண்ணுல போய் நாங்கள் வண்டியில இப்போ யாழ்ப்பாணத்து இடம்பெருந்து வண்டியில நாங்கள் போய் 5 லட்சம் மக்கள் இடம்பெருந்து வண்டியில வந்து எப்படி கஷ்டப்பட்டோமோ அந்த ஒரு சூழல்லாம் இப்ப எங்களுக்கு திருப்பி வருமோன்ற மாதிரியான ஒரு உணர்வு எல்லாம் வருது. ஏன்னா அப்ப அதுக்கு அந்த தியாகங்கள் எல்லாம் செய்யப்பட்டது. அந்த மண்ணும் எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு சரியான கொள்கையும் இல்லை, எங்களுக்கு வழி நடத்துற ஒழுங்கான தலைமையும் இல்லை. தலைமையால பயிற்சிவிக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர்கள் அந்த எண்ணங்கள், அந்த தலைமையிட நோக்கங்கள் அதுகளை விட்டுட்டு வேற ஒரு ட்ராக்ல போய் கொண்டிருக்கணும், ஒரு தனி மனித பொருளாதார வேலை திட்டத்துக்குள்ள போய் கொண்டிருக்கணும். இது அப்படிதான் சொல்லலாம் கூச்சமே இல்லாம. அப்ப இதுல வந்து தனி மனித பொருளாதாரம், தனி மனித நட்பு, தனி மனித அன்பு பாசம், தங்களுக்குள்ள ஒரு குடும்ப உறவு வேலை திட்டங்களை தான் செய்து கொண்டிருக்கணுமே தவிர ஒரு தேசியம் சார்ந்து பெரிய தூரம் கூட இந்த பார்வையும் இல்லாம போய்கொண்டிருக்குது. அதுதான் கவலைப்பட்டு சொல்றேன்டா, அப்படித்தான் சொல்லலாம். மாற்று வசனங்களே தெரிய இல்லை.
நல்லது. நிறைய விஷயங்கள் நாங்க பேசிருக்கோம். தொடர்ந்தும் பேசுவோம். உங்கள சில வேளை சில கேள்விகள் உங்கள சங்கடப்படுத்தி இருக்கலாம். அதுக்கும் மன்னிப்பு கேட்டுக்கொள்றோம். நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி, ஆமா. வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி.